தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இது தொடர்பான புகாரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியது தொடர்பான விவகாரத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் விவரங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஊழல் தடுப்பு சட்டம் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு என்பது பதியப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். தாவேக எம்எல்ஏவிடம் கட்சி மாறக்கூறி 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாக கூறி 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரத்தில் தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், தற்போது எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. வேறு யார் மீதெல்லாம் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது? விவரம். தாவேக எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் தற்போது எஃப்ஐஆர் ஆனது கசிந்திருக்கிறது. குறிப்பாக ஊழல் தடுப்பு சட்டத்தில் 2 பிரிவுகள் உட்பட மொத்தம் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிடத்தக்க வகையில் முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. தாவேக எம்எல்ஏக்கள் பேரம் விவகாரம் தொடர்பாக ஐபிடிஎஸ் நிறுவனர் திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன், கரூரை சேர்ந்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருக்கமானவர்களான கார்த்திக், ரமேஷ் உள்ளிட்ட 5 நபர்கள் தற்போது வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவானது செய்யப்பட்டதாக முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஊழல் தடுப்பு சட்டம் பிரிவு 8 ஒரு நபர் அரசாங்க அதிகாரிகளுக்கு முறையற்ற செல்வாக்கை பயன்படுத்தி லஞ்சம் கொடுப்பது அல்லது லஞ்சத்திற்காக ஆதரவு கேட்பது, அதே போன்று ஊழல் தடுப்பு சட்டம் பிரிவு 12 அரசு ஊழியர் லஞ்சம் வாங்க தூண்டுவது, அதே போன்று BNS 61/2/A குற்ற சதி செயல்களுக்கு உடமையாக இருத்தல், அதே போன்று 353/3 BNS குற்றம் கருதி கொலை மிரட்டல் விடுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிந்த விவரமானது தற்போது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த எஃப்ஐஆரில் வெளியே கசிந்த எஃப்ஐஆரில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால், கடந்த 26/6/2026 அன்று ஒரு நம்பரிலிருந்து தனக்கு ஒரு நபர் தொடர்பு கொண்டு அவர் பெயர் திருநாவுக்கரசு என்றும் ஐபிடிஎஸ் எனும் பெயரில் சென்னையில் கருத்து கணிப்பு நிறுவனம் நடத்தி வருவதாகவும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டதாகவும் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா தெரிவித்ததாக எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் பேசுகையில், ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் நான் கால் பண்றேன், உங்களை எனக்கு நன்றாக தெரியும், ஒரு முக்கிய கட்சியை சேர்ந்த நபர்கள் சொன்னதன் பேரில் நான் தங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன் என அவர் தெரிவித்ததாக எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தான் இப்போது பெங்களூர் போகும்போது உங்களை நான் வீட்டில் சந்திக்கலாமா என்று கேட்டதாகவும், அதற்கு நான் பிஸியாக இருப்பதாகவும், எதுவாக இருந்தாலும் போன்லேயே சொல்லுங்க என்று சொன்னதாகவும், அவர் தொடர்ந்து என்னிடம் வீட்டுக்கு வரட்டுமா என்று கேட்டபோது நான் பிஸியாக இருந்ததால் அவரது அழைப்பை ஏற்கவில்லை. பின்பு இரவு வாட்ஸ்அப் காலில் என்னை அழைத்ததாகவும் இளையராஜா தெரிவித்ததாக எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அன்று இரவே 10:20 மணி அளவில் மீண்டும் தனக்கு வாட்ஸ்அப் கால் செய்ததாகவும், அப்போது நீங்க கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, ஆனா இந்த அரசு எவ்வளவு நாள் நீடிக்கும் என்று தெரியாது, நான் சொல்வது போல நடந்து கொண்டால் உங்களுக்கு லாபம், எனக்கு லாபம். ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட்டர் உங்களிடம் இது குறித்து பேச முற்பட்ட போது பிடி கொடுக்காமல் நகர்ந்து விட்டீர்கள் என கேள்விப்பட்டதாகவும் திருநாவுக்கரசு தெரிவித்ததாக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா தெரிவித்ததாக திருவல்லிக்கேணி போலீசார் எஃப்ஐஆரில் தற்போது வெளியாக இருக்கிறது. உடனே அவர் 35 கோடி வரை தருவார்கள், நீங்கள் ராஜினாமா எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சபாநாயகர் மீதான தீர்மானத்தின் போது நாங்கள் சொல்வது போல் நீங்கள் நடந்து கொண்டால் போதும், உங்களுக்கு 35 கோடி கொடுத்துருவோம் என திருநாவுக்கரசு சொன்னதாக ஊத்தங்கரை எம்எல்ஏ தற்போது அந்த எஃப்ஐஆர் பதிவில் தெரிவித்ததாக திருவல்லிக்கேணி போலீசார் பதிவு எஃப்ஐஆர் வெளியாக இருக்கிறது. மேலும் நீங்கள் ஓகே சொன்னால் உங்களை அந்த முக்கிய கட்சியின் சார்பாக நரேஷ், கிருஷ்ணன் மற்றும் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் உங்களை நேரில் பார்ப்பார்கள், அவர்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா டீலிங்கும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என தற்போது எஃப்ஐஆர் பதிவாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த அரசு ரொம்ப நாள் நீடிக்கப் போவதில்லை, என்றைக்கு இருந்தாலும் எங்கள் தயவில் தான் நீங்கள் இருக்க வேண்டும், நான் சொல்வது போல் நடந்தால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது, இல்லையேல் கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும், நான் பேசியதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது, சொன்னால் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என திருநாவுக்கரசு மிரட்டியதாக இவர் புகார் அளித்திருக்கிறார். குறிப்பாக ஊத்தங்கரை எம்எல்ஏ புகார் அளிக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த விவகாரமானது வெளியாக இருக்கிறது. நேற்று சென்னை காவல்துறை கொடுத்த விளக்கத்தில் இந்த பேர விவகாரத்திற்கு பின்னால் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகிய இருவர் மட்டுமே இருந்ததாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த எஃப்ஐஆர் விவரமானது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாலா, நன்றி. விவரங்களுக்கு நன்றி என்பர்.